ஸ்ரீ லைஃப் டிக்கெட்டுல பரவலுக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் 1/7/2025 பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக முதலாவது சட்டமாக ரென்டன் எஹிங், அதாவது ஓய்வூதியத்தில் உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு 3.2% உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சராசரியாக ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு மாதாந்தம் 66 யூரோக்கள் உயர்வாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று ஆல்டன் பிளேகர் சொல்லப்படுகின்ற வயோதிகர்களை பராமரிக்கின்ற தொழில் செய்கின்றவர்களுக்கு ஆல்டன் பிளேகர் ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற தாதிமார்களுக்கு சம்பளமாக ஒரு மனத்தியாலத்திற்கு அடிப்படை சம்பளம் 20 யூரோ வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் சாதாரண கேரர் என்று சொல்லப்படுகின்ற பராமரிப்பாளர்களுக்கு மனத்தியாலம் ஒன்றுக்கு 16 யூரோக்கள் 1/7/2025 வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க DHL என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டு தபால் மற்றும் பொதிகள் வழங்குகின்ற நிறுவனமானது வெளிநாடுகளுக்கு இந்த பொதிகளை எடுத்து சென்று வழங்கும் பொழுது அதற்குரிய கட்டணத்தை மேலதிகமாக அறவிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல் பிளேகர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் வயதுமான நிலையில் உள்ள பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகின்றமானது அதனுடைய தொகையிலும் ஏற்றங்கள் வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல் ஜெர்மனியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த கொடுப்பனவிலும் உயர்வு ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மாதாந்த கொடுப்பனவாக 61 யூரோக்கள் உயர்வாக வழங்கப்பட உள்ளதாகவும், சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெர்மன் நாட்டில் 11,000 யூரோக்களை மாதாந்தம் பெற்றுக் கொள்கின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.